அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 183வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 57 முதல் 60 வரை. ஏசாயா அதிகாரம் 54. இஸ்ரவேலின் சிலை வழிபாடு கண்டிக்கப்படல். நேர்மையாளர் அழிந்து போகின்றனர், இதை மனத்தில் கொள்வார் எவரும் இல்லை. இறைப்பற்றுடையோர் எடுத்து கொள்ளப்படுகின்றனர், அதை கருத்தில் கொள்வார் எவரும் இல்லை. ஏனெனில் நேர்மையாளர் தீமையின் முன்னின்று எடுத்து கொள்ளப்படுகின்றனர், அவர்கள் அமைதிக்குள் சென்றடைகின்றனர். நேர்மையான வழிமுறையை பின்பற்றுவோர் தம் இறுதி படுக்கைகளில் இளைப்பாறுகின்றனர். சூனியக்காரியின் மக்களே, விபச்சாரன் விலைமாதின் வாரிசே, அருகில் வாருங்கள். யாரை பார்த்து நீங்கள் நகைக்கின்றீர்கள்? யாருக்கு எதிராக வாயை பிளந்து நாக்கை நீட்டுகின்றீர்கள்? நீங்கள் கொடுமையின் பிள்ளைகள் அன்றோ? பொய்மையின் சந்ததி அன்றோ? கருவாலி மரத்தோப்பிலும் பசுமையான மரம் ஒவ்வொன்றின் கீழும் காமத்தீயால் எரிகிறீர்கள். பள்ளத்தாக்குகளில் பாறை பிளவுகளின் அடிப்புறத்தில் உங்கள் பச்சிளங்குழந்தைகளை கொள்கிறீர்கள். பள்ளத்தாக்கின் வளவளப்பான கற்களினின்று உருவான சிலைகளே உன் பங்கு. ஆம், அவையே உன் பங்கு. அவற்றிற்கு நீ நீர்ம பலியை ஊற்றியுள்ளாய், உணவு படையலை படைத்துள்ளாய். இவற்றால் நான் அமைதி அடைவேனோ? வானலாவ உயர்ந்து நிற்கும் மலை மேல் உன் மஞ்சத்தை வைத்துள்ளாய். பலி செலுத்துமாறு அங்கு ஏறி போனாய். கதவுக்கும் கதவின் நிலைக்கும் பின்னால் உன் நினைவு குறியை வைத்தாய். என்னை விட்டுவிட்டு உன் மஞ்சத்தை திறந்தாய், ஏறி சென்று அதை விரிவாக்கினாய். நீ எவருடைய படுக்கையை விரும்பினாயோ அவர்களோடு ஓர் உடன்பாடு செய்து கொண்டாய். அவர்களின் திறந்த மேனியை கண்டாய். நீ எண்ணெயுடன் மோலேக்கிடம் சென்றாய், நறுமண பொருட்களை பெருக்கிக் கொண்டாய். தொலை நாடுகளுக்கு உன் தூதர்களை அனுப்பினாய், பாதாளம் மட்டும் அனுப்பினாய். உன் வழிப்பயணம் தொலைவானதால் களைத்து போனாய். ஆயினும் இது வீண் என்று நீ சொல்லவில்லை. உன் கையில் புதியதோர் ஆற்றல் பெற்றாய், ஆதலால் நீ சோர்ந்து போகவில்லை. யாருக்கு நீ அஞ்சி நடுங்கினாய்? நீ என்னிடம் பொய் சொன்னாயே. நீ என்னை நினைவு கூறவில்லை. என்னை பற்றி உன் மனத்தில் என்னவும் இல்லை. வெகு காலமாய் நான் அமைதியாய் இருந்ததால் அன்றோ நீ எனக்கு அஞ்சாதிருக்கின்றாய்? உன் நேர்மையையும் செயல்களையும் எடுத்துரைப்பேன், அவை உனக்கு உதவா? நீ துணை வேண்டி குரல் எழுப்பும்போது நீ தீட்டிய சிலைகள் உன்னை விடுவிக்கட்டும். காற்று அவை அனைத்தையும் அடித்து கொண்டு போம், வெறும் மூச்சே அவற்றை ஊதி தள்ளிவிடும். என்னிடம் அடைக்கலம் புகுவோர் நாட்டை உரிமையாக்கி கொள்வர், என் திருமலையை உடைமையாய் பெறுவர். நலமும் துணையும் நல்கும் ஆண்டவர். அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள். என் மக்களின் வழியில் இருக்கும் தடையை அகற்றுங்கள் என்று கூறப்படும். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். ஏனெனில் என்றென்றும் நான் குற்றஞ்சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சியடைந்து விடும். பேராசை என்னும் தீமையை முன்னிட்டு நான் இஸ்ரவேல் மீது சினமடைந்து அவனை அடித்து நொறுக்கினேன். சீற்றம் கொண்டு என்னை அவனுக்கு மறைத்து கொண்டேன். அவனோ என்னை விட்டு விலகி மனம் போன போக்கிலே சென்றான். அவன் சென்ற பாதைகளை கண்டேன், ஆயினும் அவனை குணமாக்குவேன். அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன். அவனுக்காக அழுவோரின் உதடுகளில் நன்றி ஒளியச் செய்வேன். அமைதி தொலையில் இருப்போருக்கும் அருகில் இருப்போருக்கும் அமைதி என்கிறார் ஆண்டவர். அவர்களை நான் நலமடைய செய்வேன் என்கிறார் ஆண்டவர். கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர். அந்த கடலால் அமைதியாயிருக்க இயலாது. அதன் நீர்த்திரள்கள் சேற்றையும் சகதியையும் கிளறி விடுகின்றன. கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள். ஏசாயா அதிகாரம் 58. உண்மையான உண்ணா நோன்பு. பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகிவர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்?
நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். என்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் நற்பயன். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஏசாயா அதிகாரம் 59. மக்களின் பாவங்கள் கண்டிக்கப்படல். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உங்கள் கைகள் இரத்த பலியால் கரைப்பட்டுள்ளன. உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன. உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன. உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்கின்றது. நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை. உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை. வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர். நச்சுப்பாம்பின் முட்டைகளை அடகாக்கிறார்கள். சிலந்தி பூச்சியின் வலையை பின்னுகிறார்கள். அவற்றின் முட்டைகளை விழுங்குபவர் சாவார். உடைபடும் முட்டையிலிருந்து கட்டுவிரியன் வெளிவரும். அவற்றின் வலைகள் உடையாக பயன்படா. அவற்றின் வேலைப்பாடுகளை கொண்டு எவரும் தம்மை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்களின் செயல்கள் தீயன. அவர்களின் கையில் இருப்பன வன்முறை செயல்களே. தீமை செய்ய அவர்கள் கால்கள் விரைகின்றன. குற்றமற்ற இரத்தம் சிந்த அவர்கள் துடிக்கின்றனர். அவர்கள் எண்ணங்கள் தீயவை, பாழாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன. அமைதி வழியே அவர்கள் அறியார். நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை. தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினர். அவற்றில் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார். மக்கள் தம் பாவங்களை அறிக்கையிடல். ஆதலால் நீதி எங்களுக்கு வெகு தொலையில் உள்ளது. நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை. ஒளிக்கென காத்திருந்தோம், காரிருள்தான் கிட்டியது. விடியலை எதிர்பார்த்தோம், இருளிலேயே நடக்கின்றோம். பார்வையற்றோரை போல் சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகின்றோம். கண்ணில்லாதவரை போல் எங்கள் வழியில் தடுமாறுகின்றோம்.
நான் பகலிலும் மங்கிய பொழுதிலும் செத்தவர் போல் இருக்கின்றோம். கரடியைப் போல் நாங்கள் யாவரும் உருமுகின்றோம். புறாக்களைப் போல் பெருமூச்சுடன் விம்முகின்றோம். நீதி தீர்ப்புக்காக காத்திருந்தோம், ஒன்றையும் காணவில்லை. விடுதலையை எதிர்பார்த்திருந்தோம், அது எங்களுக்கு தொலையில் உள்ளது. திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று சொல்கின்றன. எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றன. எங்கள் தீச்செயல்களை நாங்களே அறிவோம். ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவரை வஞ்சித்தோம். எங்கள் கடவுளை பின்பற்றாமல் அகன்று போனோம். ஒடுக்குவதையும் கிளர்ச்சி செய்வதையும் பற்றி பேசினோம். பொய்யானவற்றை மனதில் உருவாக்கி அவற்றை மொழிந்தோம். நீதி துரத்தப்பட்டது, நேர்மை தொலையில் நின்றது. பொது இடங்களில் வாய்மை நிலை குலைந்தது. உண்மைக்கு அங்கே இடம் இல்லை. உண்மை என்பதே இல்லாமல் போய்விட்டது. தீமை நின்று விலகியவர் சூறையாடப்படுகின்றார். ஆண்டவர் அதை கண்டார். அவர் பார்வையில் நீதியின்மை தீயதாய்ப்பட்டது. மக்களை மீட்க ஆண்டவரின் ஆயத்தம். இதில் தலையிட ஓர் ஆள் கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகைப்புற்றார். அவரது கையே அவருக்கு வெற்றி கொணர்ந்து அவரது நேர்மையே அவரை தாங்கி நின்றது. அவர் நேர்மையை மார்பு கவசமாய் அணிந்து கொண்டார். விடுதலையை தலை சீராவாய் தம் தலையில் வைத்து கொண்டார். அநீதிக்கு பழிவாங்குதலை ஆடையாய் உடுத்தி கொண்டார். அன்பு வெறியை மேலாடையாக பொருத்தி கொண்டார். தம் பகைவரின் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார். அவர்களிடம் தம் சீற்றத்தை காட்டுவார். தம் எதிரிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவார். தீவு நாடுகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார். மேலை நாட்டினர் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். கீழே நாட்டினர் அவரது மாட்சிக்கு நடுங்குவர். ஆண்டவரின் பெருங்காற்று அடித்து வர ஓடிவரும் ஆரென அவர் வருவார். சியோனுக்கு மீட்பராக அவர் வருவார். யாக்கோபில் தீயது நின்று திரும்பி அவரிடம் வருவார் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்றும் உன் வழிமரபினர் வாயினின்றும் வழி வழி வரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கிவிடாது என்கிறார் ஆண்டவர். ஏசாயா அதிகாரம் 60. எருசலேமின் வருங்கால மேன்மை. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். இளம் நாட்டினர் யாவரும் பொன் அருமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். கேதாரின் நாட்டு மந்தைகள் அனைத்தும் உன்னிடம் ஒருங்கே சேர்க்கப்படும். நெபயோத்தின் கிடாய்கள் உனக்கு பணிவிடை செய்யும். எனக்கு உகந்தவையாக அவை என் பீடத்திற்கு வரும். இவ்வாறு மேன்மை மிகு என் இல்லத்தை பெருமைப்படுத்துவேன். மேகங்கள் போலும் பலகனி நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள் போலும் விரைந்து செல்லும் இவர்கள் யார்? தீவு நாடுகள் எனக்காக காத்திருக்கும். இஸ்ரேலின் தூயவரும் உன் கடவுளுமான ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு உன் பிள்ளைகளை தொலையில் இருந்து ஏற்றி வரவும், வெள்ளியையும் பொன்னையும் அவர்களுடன் எடுத்து வரவும் தர்சீசின் வணிக கப்பல்கள் முன்னணியில் நிற்கும். ஏனெனில் இஸ்ரேலின் தூயவர் உனக்கு மேன்மை அளித்துள்ளார். அந்நிய நாட்டவர் உன் மதிர் சுவரை கட்டி எழுப்புவர். அவர்களின் மன்னர் உனக்கு பணிவிடை செய்வர். ஏனெனில் சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன். நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன். உன் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும். ராப்பகலாய் அவை பூட்டப்படாதிருக்கும். பிற இனத்தாரின் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படவும், அவர்களின் மன்னர் ஊர்வலமாய் அழைத்து வரப்படவும் அவை திறந்திருக்கும். உனக்கு பணிபுரியாத வேற்று நாடோ அரசோ அழிந்துவிடும். அவை முற்றிலும் பாலடைந்து போகும். லெபனோனின் மேன்மை உன்னை வந்து சேரும். என் திரு தூயகத்தை சுற்றியுள்ள இடத்தை அழகுபடுத்த தேவதாரு, புன்னை, ஊசி இலை மரம் ஆகியவை கொண்டு வரப்படும். என் பாதங்களை தாங்கும் தலத்தை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கியவரின் புதல்வர் உன்னிடம் தலைவணங்கி வருவர். உன்னை அவமதித்தவர் அனைவரும் உன் காலடியில் பணிந்து வீழ்வர். ஆண்டவரின் நகர் என்றும் இஸ்ரேலின் தூயவரது சியோன் என்றும் உன்னை அவர்கள் அழைப்பர். நீ கை நெகிழப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய்.
உன் வழியே எவரும் பயணம் செய்யவில்லை. நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன். தலைமுறை தோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன். நீ பிற இனத்தாரின் பாலை பருகுவாய். மன்னர்களின் மார்பிலிருந்து பாலை உறிஞ்சுவாய். ஆண்டவராகிய நானே உனக்கு விடுதலை அளிப்பவர் என்றும் யாக்கோபின் வல்லவரே உன்னை மீட்டவர் என்றும் நீ அறிந்து கொள்வாய். வெண்கலத்திற்கு பதிலாய் பொன்னையும், இரும்பிற்கு பதிலாய் வெள்ளியையும், மரத்திற்கு பதிலாய் வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாய் இரும்பையும் கொண்டு வருவேன். உங்கள் கண்காணியாய் சமாதானத்தையும், உங்களை வேலை வாங்குமாறு நேர்மையையும் நியமிப்பேன். உன் நாட்டில் வன்முறை பற்றியும், உன் எல்லை பகுதிகளுக்குள் பாழாக்கலும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் எழாது. உன் மதில்களை விடுதலை என்றும், உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பாய். கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளி தர வேண்டாம், பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம். ஆண்டவரே, இனி உனக்கு முடிவிலா பேரொளி. உன் கடவுளே, இனி உனக்கு மேன்மை. உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகாள். ஆண்டவரே, உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாள்கள் ஒளிந்து போம். உன் மக்கள் அனைவரும் நேர்மையாளராய் இருப்பர். அவர்கள் நாட்டை என்றென்றும் உரிமையாக்கி கொள்வர். நான் மாட்சி அடையுமாறு நட்டு வைத்த மரக்கிளை அவர்கள். என் கை வேலைப்பாடும் அவர்களே. அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர். அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர். ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன்.